ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு மாவு வச்சு நல்லா ஒரு கிறிஸ்பியான ஒரு டயட்டுக்கு உண்டான தோசை தான் போட போகிறோம். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, சுகர் இருக்கிறவங்க கூட தாராளமாக இந்த கிறிஸ்பியான தோசையை செஞ்சு சாப்பிட்லாம். இந்த தோசை செய்யறதுக்காக நான் ஒரு கப்பில் சோளம் மாவு எடுத்திருக்கேன். இது வெள்ளை சோளம் மாவு, நான் கடையில் வாங்கினது தான். சோளம் மாவு பாருங்க, இப்படி தொட்டு பார்த்தோம் அப்படின்னாவே கொஞ்சம் லைட்டாக ஒரு ஈரத்தன்மை இருக்கிறது போல தான் இருக்கும். இந்த ஒரு கப் சோளம் மாவை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த சோளம் மாவில் நல்ல ஒரு டைஜஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பவர் இருக்குது. பிளட் சுகரை ரெகுலேட் பண்ணும், ஹார்ட் ஹெல்த்துக்கும் சப்போர்ட் பண்ணும், வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூட சேர்த்த போகிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே என்னன்னு பார்த்தோம்னா, 2 நார்மல் சைஸ் பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணின கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு நான் சேர்த்திருக்கேன், இது ஆப்ஷனல் தான். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், சின்ன துண்டு இஞ்சி நல்லா சொரவி சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு இந்துப்பு. விஸ்கு வச்சு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா ஒன்று போல் வர அளவுக்கு நல்லா கலந்துக்கிட்டு, எந்த கப்பில் சோளம் மாவு எடுத்தோமோ அந்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தி திரும்பவும் விஸ்கு வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணும். இது போல் நல்லா கலக்கும்போது கொஞ்சமாக கெட்டித்தன்மை கொடுக்கும். அதுக்கப்புறமா திரும்பவும் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தி திரும்பவும் நல்லா கலந்துட்டுக்கணும். இந்த மாவு பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம ரவா தோசையெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த பக்குவத்துக்கு இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக வாட்டரி கன்சிஸ்டன்ட்டில் தான் இருக்கணும். அப்போ தான் தோசை நல்லா மொறுமொறுன்னு சாஃப்டாக வரும். குழிக்கரண்டியில் எடுத்து ஊற்றணும் அப்படின்னா தோசை மாவு நல்லாவே தண்ணி போல் விழுகணும். அது போல தான் இந்த மாவு கன்சிஸ்டன்சி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இந்த மாவை ஊற வச்சிடலாம். இன்னைக்கு எல்லாருமே கேட்டது போல வெங்காயம் பூண்டு சேர்த்தாத ஒரு சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் பச்சை வேர்க்கடலை போட்டு மிதமான சூட்லேயே இதெல்லாமே ஒரு 75% நல்லா முறுமுறுப்பானதுக்கு அப்புறமா காரத்துக்காக நான் 3 வரமிளகா சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு, சின்ன துண்டு புளி இது கூட சேர்த்தி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த புளி சேர்த்தும் போது சீக்கிரமாக சட்னி கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ சேர்த்தி இருக்கிற இந்த பருப்பு வகை எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. ஸோ மிதமான சூட்டில் வச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கணும். தேங்காவோட தண்ணித்தன்மை எல்லாம் போயிட்டு நல்லா ஒரு உதிரி உதிரியாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்தி ஆரம்பத்தில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்தி கலந்து விட்டுக்கிறேன். இன்றைக்கி நான் சட்னியை தாளிக்கலை, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாளிச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ மாவுமே ஓரளவுக்கு நல்லாவே செட் ஆகிருக்கும். பார்த்தோம்னா மாவு கெட்டியாக இல்லை, கொஞ்சம் லைட்டாக தண்ணி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இது கரெக்டான பக்குவமாக இருக்கும். தோசை நல்லா பர்ஃபெக்டாக வரும். இந்த தோசை ஊற்றுறதுக்கு தோசை தவா நம்ம நார்மல் தோசை போடுறத விடவே கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறமா மிதமான சூட்டில் வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி அளவு எடுத்து வெளியால் எடுத்து நல்லா ஊற்றிட்டு அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற கேப்பெல்லாம் ஃபில் பண்ணி ஆரம்பத்தில் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறுமொறுன்னு ஆனதுக்கு அப்புறமா மிதமான சூட்டில் வச்சு நல்லா இது போல் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தோசை எடுத்தோம் அப்படின்னா நல்லா பர்ஃபெக்டாக ரவா தோசை போலவே நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். இந்த சோளம் மாவு தோசை ரவா தோசையை விடவே நல்ல டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த தோசை டயட் ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு 3 தோசை அளவுக்குமே தாராளமாக சாப்பிட்லாம். நடுவில் லைட்டாக இது போல் கேப்பாக இருந்துச்சு அப்படின்னா தான் நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மையாக இருக்கும். நல்ல பர்ஃபெக்டாக மொறுமொறுன்னு சோளம் மாவில் தோசை போட்டாச்சு. ஸோ இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்க கூட தாராளமாக இந்த தோசையை செஞ்சு சாப்பிட்லாம். இதோட முக்கியமான டிப்பே நல்லா ஒரு தண்ணி பதமாக இருக்கணும். தோசை தவா நல்ல சூடாக இருக்கணும். நல்லா ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறுமொறுப்பாக்குனதுக்கு அப்புறமா ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா தான் கரெக்டாக தோசையை நம்மளால் எடுக்க வரும். இவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட் உள்ள ஒரு தோசையை நம்ம வாரத்தில் ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணலாம். டெய்லி நம்ம சாப்பிட்ற உணவில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு தெரிஞ்சு சாப்பிட்றது நல்லது.